இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. ஹல்லேலூயா. You're most welcome to the covenant of the day. Praise the Lord. We are the new month of August. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். 1st August 2024. ஆண்டவர் இந்த கடந்த மாதத்திலே கண்மணியைப் போல காத்தார், அற்புதங்கள் செய்தார், அதிசயமாய் வழி நடத்தினார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வார்த்தைக்கு போவோம். இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது எபிரேயர் 10:30. Hebrew chapter 10 verse 30. For we know him who said, Vengeance is mine, I will repay, says the Lord. And again the Lord will judge his people. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஹல்லேலூயா. யார் சொன்னது? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவர் இது இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். ஏன்னா கர்த்தர் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அழைத்து வருகும்போது பழைய எதிர்ப்புகள், போராட்டங்கள், போர் இவையெல்லாம் வந்தது. அவர்களுக்கு படபலம் இல்லை, பணபலம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பலன் அவங்களுக்கு இருந்தது. என்ன பலன் தெரியுங்களா? கர்த்தர் அவர்களோடு இருந்தார். வேறு எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவங்க ஜிப்சி மாதிரி, நாடோடிகள் மாதிரி வராங்க. ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட. ஆமாம் தானே? எகிப்திலிருந்து வரும்போது என்ன ஒன்றும் இல்லையே. 40 வருஷம் டிராவல் பண்ணி வராங்களே, பலவிதமான போராட்டங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்து வந்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதனால நான் உனக்காக போராடுவேன், நீ சும்மா இரு, என்னை நம்பு, என்னை விசுவாசி. அப்பையும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக போராடுவேன், பயப்படாத, பழி வாங்குதல் எனக்குரியது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் என்னார் என்று அறிவோம். அதனால நீ யாரையும் பழி வாங்க வேணாம், அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ என்னுடைய சித்தத்தை செய், நான் விரும்புகிறது செய். You don't need to take any vengeance or revenge. No, because you just do my will. Hallelujah. என் சித்தத்தை நீ செய். The vengeance, the Lord will take care of that. ஏன்னா மனிதன் உருவத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறவர். ஆகவே நாம் உருவத்தை பார்த்து நியாயம் தீர்த்து விடுவோம், தீமை செய்து விடுவோம். ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து செய்கிறவர். அதனால் ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் செய்யாத, நான் பார்த்துக்கிறேன். நியாய தீர்ப்பு என் கையில் இருக்கிறது. It is my hand, the judgment. நீ don't judge. நீ நியாயம் தீர்க்க வேண்டாம், நீ பழி வாங்க வேண்டாம். அது என்னுடைய வேலை, நான் பார்த்து கொள்ளுவேன். நீ என்ன செய்யணும்? நீ என் பிள்ளையா இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியாக வாழணும். அருமையான சகோதரனே, சகோதரியை, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பழி வாங்கி கொண்டிருக்கிறாயா? பழி வாங்க வேண்டும் என்று இருக்கிறாயா? ஏனா கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடு, ஆண்டவர் விரும்புகிறதை செய்யும். அம்மதானே? கர்த்தர் உன் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உனக்கு கொடுப்பாரு. எல்லாத்திற்கும் மேலாக பரலோகத்திலே அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி, இந்த புதிய மாதத்திலே நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. பழி வாங்குதல் உமக்குரியது. ஆகவே சிந்தனையிலும் எண்ணங்களிலும் நாங்கள் பழி வாங்காதபடி உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இன்னும் பழிவாங்கும் எண்ணத்திலே நீ இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு,
என்னுடையது அதுன்னு. ஆண்டவர் வேலையை நீங்கள் செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க. காட் bless you. Take care.